அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கணக்கன்பட்டி சித்தர் தாங்க. இவர் நிகழ்த்திய பல அற்புத நிகழ்வுகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நாம் உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குது. ஜோதிடத்தில் தெளிவான பதிவினை பெறணுமா? வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஜோதிட ரீதியான தெளிவான சந்தேகத்துக்கு விடைகளை நீங்கள் பெறுங்களாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா அருகில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கணக்கன்பட்டி கிராமம். இங்கு வாழ்ந்த மிக சிறந்த சக்தி வாய்ந்த மகான் தாங்க கணக்கன்பட்டி மூட்டைச்சாமி என்கிற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தரும் தாங்க. சாய்பாபாவனுடைய மறு அவதாரமாக பார்க்கப்படுதுங்க. இவர் வாழும்போதே பார்த்தீங்கன்னா பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காராம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத தன் குழந்தைக்கு பேச்சு வர பார்த்தீங்கன்னா பழனி முருகனை காண காரில் வந்து கொண்டு இருந்திருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த கார் கணக்கன்பட்டி வழியே வரும்போது அங்கு ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையுடன் பார்த்தீங்கன்னா தலைப்பாகையுடன் வழிமறித்திருக்காரு. இவர்கள் பயத்துடன் இறங்கி நின்றுருக்காங்க. இவர்கள் சுத்த சைவம் சாமி அவர்கள். இந்த பொம்பளை போய் எதிரில் இருக்கிற கடையில் பிரியாணி வாங்கிவான்னு இருக்காங்க. இவர்கள் முடித்திருக்காங்க. அருகில் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சாமி சொல்வதை செய்து விடுங்கன்னு சாமி சக்தி வாய்ந்தவர்னு சொல்லியிருக்காங்களா. மூக்கை பிடித்து கொண்டு வாங்கி வந்தாங்க அந்த பெண்மணியுமே. இந்த சாப்பாட்டை அந்த பையனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காரு. தடுமாறி இருந்த அந்த பெண்மணியும் பார்த்தீங்கன்னா பொட்டலம் பிரித்து பார்த்துருக்கா. அந்த பெண்மணி வாங்கி வந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமாக மாறி இருக்குதுங்க. இதை கண்டு ஆச்சரியத்துடன் கையெடுத்து வணங்கிட்டு தாங்க பழனி நோக்கி சென்றிருக்கா. அப்போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய காருக்கு எதிரில் ஒரு வண்டி வந்திருக்குது. அதை கண்ட அந்த சிறுவனுமே பார்த்தீங்கன்னா அம்மா என வண்டி என கத்திருக்கானா. அந்த சிறுவனுடைய இதை சற்றுமே எதிர்பார்க்காத அந்த பெண்மணியுமே பார்த்தீங்கன்னா சாமியினுடைய மகிமை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்திருக்கா. இருக்கும் திசை நோக்கி வணங்கியிருக்கா. இவ்வாறாக பார்த்தீங்கன்னா பலரினுடைய கர்மவினை தீர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியவர் தான் இந்த கணக்கன்பட்டி முட்டை சாமியுமே. இவரிடம் பார்த்தீங்கன்னா யார் சென்றாலுமே போய் அந்த கல் எடுத்து அங்கே போடுன்னு இங்கே கூடு கட்டுன்னு சொல்வாராங்க. ஒரு முறை இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருவர் நிலமாங்க இவரிடம் வந்து உத்தரவு கேட்டிருக்காரா. கிழக்கு போய் வடக்கு போன்னு சூட்சமாக கூறியிருக்காரா. உத்தரவு கேட்க வந்தவருமே பார்த்தீங்கன்னா 2 நிலம் பார்த்துருக்காரு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வடக்கில் இருந்திருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருந்திருக்குதாங்க. கிழக்கு போய் வடக்கு போன்னு சுவாமி இதை தான் சூட்சமாக கூறியிருக்காருன்னு எண்ணி அவருமே பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்காருங்க. இவருடைய ஜீவ சமாதிக்கு பார்த்தீங்கன்னா சென்றீங்கன்னா நிச்சயம் மாற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க. இவனுடைய ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதிர்வடைகள் பார்த்தீங்கன்னா நாம் நன்றாக உணரலாங்க. பழனி பேருந்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. பஸ் வசதியும் இருக்குதுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குதுங்க. பழனினாலே நம்ம நினைவுக்கு வருவது பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் முருகனுடைய மிகப்பெரிய ஆலயம் மட்டும்தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்க மக்கள் வந்து தினந்தோறுமே படையெடுத்து வண்ணமே இருக்காங்களா. யார் அந்த கணக்கன்பட்டி சித்தர் தெரியுமாங்க? இனி தெரிஞ்சுக்கலாங்க. கணக்கன்பட்டி சித்தருடைய இயற்பெயர் என்னன்னா காளிமுத்து என்ற பழனிசாமி தாங்க. இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா பழனி தாங்க. பழனியில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது கணக்கன்பட்டி என்னும் ஊருங்க. தற்போது இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 10 வருடங்களுக்கு முன்னாடி தாங்க இங்கு ஒரு அழுக்கு துணியோடு எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்திருக்காரு இந்த பழனிசாமி சித்தருமே. பொது வாழ்வில் பார்த்தீங்கன்னா நாட்டம் கொண்டவராக இருந்திருக்காரு. எந்நேரமும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானையும் அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளையே அனைவருமே பார்த்தீங்கன்னா
கூறிக்கிட்டேயும் அனுதினமுமே கடவுளுக்கு பணியாற்றி வந்திருக்காராம். பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டும்தான் விரும்பி அணிவாராம். அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதும் சுமந்து கொண்டே திரிவாருங்க. இவரை பார்த்தீங்கன்னா பைத்தியன் என்று எண்ணற்றோர் கல் அடித்து கூட துரத்திய சம்பவமும் நிகழ்ந்திருக்குதுங்க. கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் கணக்கன்பட்டி என்னும் ஊரில் அமைஞ்சிருக்குது. கணக்கன்பட்டிக்கு தெற்கே பார்த்தீங்கன்னா சரியாக 3 இல்லைன்னா 4 கிலோமீட்டர் இது இருக்குது சித்தருடைய ஜீவ சமாதியுமே. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சித்தரை காண ஒரு சில பக்தர்கள் மட்டும்தாங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற தொடங்கியிருக்குது. புகழ் நாடு முழுவதும் பரவ தொடங்கி பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பக்தர்கள்னு தரிசிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த சித்தரின் ஆலயமாக கணக்கன்பட்டி சித்தர் ஜீவசமாதி மாறி இருக்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எந்நேரமுமே ஆளுக்கு நிறைந்த சட்டையும் குளிக்காத உருவத்தை கொண்டவர் தான் இந்த பழனிசாமி மூட்டை சுவாமியுமே. பச்சை நிற அழுக்கு சட்டையும் அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்து கொண்டு தான் பழனி முதல் கணக்கன்பட்டி வரை சுற்றி திருவாராங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் இவரை பைத்தியன்னு, சிலரே இவர் சித்தரின் அவதார வேண்டுதல்னு நிறைவேற்றுன்னு கடவுள்னு பலர் இவரை வணங்கி வந்திருக்காங்க. பழனி மற்றும் கணக்கன்பட்டி சுற்று வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில் தூக்கி கொண்டு தான் சுற்றியதால் இவரை பார்த்து அழுக்கு மூட்டை சித்தர்னு மக்கள் அழைக்க தொடங்கியிருக்காங்களா. ஆரம்ப காலத்தில் இவரை கண்ட பொதுமக்கள் இவரை ஒரு பைத்தியன்னு சொல்ல அடுத்து தொடங்கியிருக்காங்க. பழனியில் இருக்கக்கூடிய 2 பெரும் கோயில்களில் ஒன்றான இடுமன் மலையில் தினமுமே பார்த்தீங்கன்னா அமர்ந்து தவம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்திருக்காரு. கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சித்தருடைய அற்புதம் கண்டு பலர் அவருக்கு புதிய உடைகள்னு உணவுன்னு வாங்கி பல பேர் கொடுத்துருக்காங்க. இதனை விரும்பாத சித்தருமே அவர்களை அடித்து துரத்த ஆரம்பித்திருக்காருங்க. சித்தருடைய ஆலயத்திற்கு சென்றாலே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க. ஒரு முறை ஒரு நபர் தாங்க மனதில் ஒன்று நினைத்து கொண்டு சித்தர் இருக்கக்கூடிய இடம் வழியாக எதற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா அவரிடம் சித்தர் கிழக்கு போய் வடக்கு போன்னு தெரிவித்திருக்காராங்க. இவரே ஏதோ சொல்கிறான்னு அதை கண்டு கொள்ளாமல் அந்த நபரும் சென்றிருக்காரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்று பின்னர் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்றிருக்காராம். அப்போது தாங்க அங்கு ஒரு இடம் வாங்கியிருக்காரு. தற்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை மிகவுமே பார்த்தீங்கன்னா செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்று செல்வதாக மாறி இருக்குதுங்க. பின்னர் தாங்க சித்தருடைய வார்த்தைகளை உணர்ந்த அவருமே உடனே சித்தர் பார்த்துவிட்டு ஆசையும் பெற்று சென்றிருக்காரு. கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவசமாதி கோவில் திறக்கப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்குங்க. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகளும் இங்கு நடத்தப்படுதுங்க. கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியை பார்க்க பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே தாங்க இந்த ஆலயத்தில் இருக்குது. ஒரே நேரத்தில் 1000 வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு இங்கு இட வசதியும் அமைச்சிருக்காங்க. பழனியில் இருந்து பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டிக்கு 10 நிமிடத்துக்குள்ள ஒரு முறைன்னு ஒரு அரசு பேருந்து எந்நேரமும் இயக்கப்படுதுங்க. அழுக்கு மூட்டை சித்தர் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தராக தாங்க அறியப்படுவார். பழனி அருகே பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி கிராமத்தில் வாழ்ந்த ஒரு மகான்னே சொல்லலாம். அவர் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு மூட்டையுடன் தான் இருப்பாராம். இவரை அழுக்கு மூட்டை சித்தர்னு அந்த பகுதி மக்கள் அழைக்கிறாங்க. சாய்பாபாவுடைய மறு அவதாரமாகவும் பார்க்கப்படுதுங்க. இவர் நிகழ்த்திய அதிசயங்கள் பலவே சொல்லலாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா தோளில் ஒரு அழுக்கு மூட்டையுடன் அலைவாராம். அதனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா அழுக்கு மூட்டை சித்தர் என பெயர் வந்திருக்குதுங்க. இவர் பார்த்தீங்கன்னா 1918ஆம் ஆண்டு தாங்க கார்த்திகை மாதத்தில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் வேட்டைக்காரன் புதூர்லையே ஜீவ சமாதியாக இருக்காரு.
கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்கன்னா பல அற்புதங்களை நிகழ்த்தியதாக சொல்லப்படுதுங்க. பல பிரபலங்களுமே பார்த்திங்கன்னா பக்தர்களும் இவரை வணங்கி இவருடைய அருள் பெறுவதாக பார்க்கப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.